ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். அனைத்து நாடுகளையும் சேர்ந்த நமது மார்ஸ் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களோட அனைவரின் உள்ளங்களும் உற்சாகம் அடைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்குகிறோம். 1/1/2024 திங்கட்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், அரசு விடுமுறை, மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 39 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:30 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடங்கள் வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8:36 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் ஆயுஷ்மான். அருமையான யோகம். இன்னைக்கு ஃபுல்லா ஆயுஷ்மான் அப்படின்னாலே எல்லாருமே தீர்காயுஷா இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு ஆயுஷ்மான் இதில் நாமயோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது உங்க எல்லாருக்குமே சுபிக்ஷமா இருக்கும். கவலையே பட வேண்டாம். நம்மளோட வேலைகளை சிரத்தையா செஞ்சாலே கண்டிப்பா இன்னைக்கு இந்த வருடம் பகவானோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கரணம் இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடங்கள் வரை தைத்துளம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:36 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலுமான செவ்வாய் வரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வரரையும் நவகிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானை வணங்க முன்னேற்றங்கள் உண்டாகும். பஞ்சமி என்பதால் வராகி அம்மன் வழிபாடு வருத்தங்களை போக்கும். இன்னைக்கு புத்தாண்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, அது ரொம்ப விசேஷம். மனசார ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்கோ. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா வீட்டிலேயே நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதம். எல்லோருமே நல்லபடியாக இந்த வருஷம் அமோகமாக இருக்கணும். விவசாயிகள் எல்லாருக்குமே அற்புதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மார்ஸ் மீடியா சார்பாக நான் ஜோதிட குருஜி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் குவிய வேண்டும். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஜென்மகுரு. ஆனால் பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். 6ல் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ல் கேது பகவான் இருக்கார். விரயஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல புதன் சுக்கிரன். 9ஆம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய். அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு.
அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அற்புதமான நாள் இன்னைக்கு. சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எதிர்பார்க்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இன்னைக்கு சார பரமேஸ்வரரை மனசார தியானம் பண்ணுங்கோ. அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால சார பரமேஸ்வரோட அருள் கிடைக்கும். கடன் சுமை குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வழிவகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் குவிய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதே சமயம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, செலவுகள் தான் வைப்பார். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்துட்டுருக்கார். பொறுப்புகளை கொடுத்துட்டுருக்கார். சிறப்பாக செய்யணும்னு. இந்த 2024 உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையும். ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சசயோகத்தோடு உங்களுக்கு இருந்துட்டு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானும் பார்த்தீங்கன்னா பி டீம், பொருள் டீம். அதனாலேயே உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாள். உறவுகள் பலப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறப்பான பணியிட மாறுதல் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இன்னைக்கு சரஸ்வதி தாயாரை மனமுருகி வழிபாடு பண்ணினாலே அறிவுத்திறன் விருத்தியாகும். அந்த அறிவுத்திறன் மூலமாக உங்களோட செல்வ நிலை உயரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் குவிய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அற்புதம். அதை விட சூப்பர், ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு பொறுப்புகளை சிறப்பாக கொடுப்பார், பெருசாக கொடுப்பார். நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க, அந்த உயர்வுகளை பெருசாக கொடுக்கறதுக்காக இந்த ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதே சமயம் குரு பகவான் லாபத்தை உண்டு பண்ணுவார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறார். அற்புதமான நாள் இன்னைக்கு. மனோதைரியம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறார். இருக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அருமையாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளை கவர்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்பம் சுபிக்ஷகரமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஒரு உயர்வான செய்தி ஒன்று வந்து சேரும்.
இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பூதா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இன்னைக்கு தேவி கருமாரி அம்மனை மனசார தியானம் பண்ணி வழிபாடு பண்ணி நீங்கள் உங்கள் வேலைகள் எல்லாம் அருமையாக ஆரம்பிங்கோ. ஏன்னா இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இன்னைக்கு கருமாரி அம்மனை தியானம் பண்ணிட்டு வேண்டிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மைகள் குவிய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு தாராளமாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல கேது பகவான் வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாம் அப்படியே எடுக்கிறார், பெருசாக்குறார். அதே சமயம் 9ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டு அதை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பார், நீங்கள் எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அற்புதமான திருநாள். இந்த சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும் சந்திர பகவானோட தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும் குரு பகவானோட பார்வை விழுறதுனால அற்புதமான திருநாள். எடுக்கிற முயற்சிகள் இப்போ உங்களுக்கு வெற்றி அடையும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். குடும்பத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் குடும்பத்தினர்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் மனமுருகி வழிபாடு பண்ணி உங்களுடைய வேலைகள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். கவலைப்பட வேணாம். என்ன, உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். முயற்சிகளை எடுங்கோ. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் முயற்சிகளை விடாதீங்கோ. அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அலைச்சலை ஆதாயமாக மாற்றிக்கோங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இருக்கார். 9ஆம் இடத்துல குரு பகவான். ஓடிப்போனவனுக்கே 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அற்புதமான பலன்களை கொடுப்பார்னு ஜோதிடம் சொல்கிறது. அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். இல்லத்தில் அருமையான சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு அலைச்சல் இருந்தாலும் பொறுப்புகள் இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சற்று அலைச்சல் இருக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆதாயமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இன்னைக்கு எம்பெருமான் சிவபெருமான ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு 11 தடவை இல்லைன்னா 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் குவிய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல. அதே சமயம் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் புத பகவான் சுக்கிர பகவான்.
4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு ஜம்முன்னு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார். மனசுல சந்தோஷம் இருக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். ஏன் சிலருக்கு, பலருக்கு உண்டாகும். உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமான ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு 11 தடவை சொல்லிட்டு நீங்க உங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்க. அற்புதமான நாளா இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எல்லாவித வளங்களும் பெற்று மகிழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். குருவோட 5ஆம் பார்வை வாங்கிண்டு. அதே சமயம் விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுக்காகவே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துட்டு பெருசா யோசிக்க விடுறார். கற்பனை திறன் எல்லாமே உங்களை பெருசா கொண்டு வர்றார். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அனுசரணையா இருக்கார். 2ஆம் இடத்துல புத பகவான், சுக்கிர பகவான். 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான். அற்புதமான நாள். அற்புதம் அற்புதம். சந்தோஷம் நிறைய இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு அருமையான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை மனசார வழிபாடு பண்ணிட்டு உங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளா கண்டிப்பாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட 5ஆம் பார்வை வாங்கிட்டு அற்புதமா செயல்படுறார். அதே சமயம் ஜென்மராசியில புத பகவான், சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான். 2ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான். லாபஸ்தானத்தில் கேது. அற்புதம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல கேது இருந்தார்னா ஆன்மீக விஷயங்களுக்காக உங்களுக்கு அதிகம் நாட்டம் உண்டாகும். அதே சமயம் 2ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சில விதங்களில் நன்மைகள் குவியும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பெருசா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை விருத்தியாகும். அதே சமயம் ஜென்மராசியில புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அறிவுத்திறன் விருத்தியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். தொழில்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்பான செய்தி ஒன்று தித்திப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்னைக்கு முருகப்பெருமான ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 தடவை இல்லைன்னா 27 தடவை சொல்லிட்டு உங்க வேலைகளெல்லாம் ஆரம்பிங்கோ.
சிறப்பான நாளா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் அற்புதமான நாள். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிண்டு. அதே சமயம் 5ஆம் இடத்துல குரு பகவான் அற்புதமா இருக்கார். அற்புதம். ஜென்மராசியில சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருந்துட்டு கொஞ்சம் கோபத்தை கொடுத்துட்டு இருக்கா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து சகாயம் பண்ணிட்டு இருக்கார். உங்களோட முயற்சிகள் எல்லாம் சகாயமா கொண்டு வந்துட்டு இருக்கார். அதனால என்ன பண்ணணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். இருந்தாலும் மன நிம்மதி உண்டாகும். ஏன்னா சந்திராசிரமம் போயிட்டாலே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான உயர்வு வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகளை பெற்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். இன்னைக்கு துர்க்கையம்மனை மனசார வழிபாடு பண்ணி வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்க. துயரங்கள் விலகி ஓடும் அற்புதமான நாளா உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். சந்திராஷ்டமத்தோட இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமாதிபதியே அவர் தான். அதனால உங்களுக்கு களத்திராதிபதி சந்திர பகவான் அவர் அஷ்டம ராசியில் இருக்கார். அதனால என்ன அப்படின்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலும், எந்த ஒரு விஷயத்திலும் பேசுகிற வார்த்தை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள்லாம் தொழில் வியாபாரத்திலையும் சில பிரச்சனைகள் எழலாம். ஆனாலும் 3ஆம் இடத்துல ராகு பகவான் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழியை கொடுப்பா. உங்க முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு வழியை கொடுப்பாங்க இந்த சர்ப கிரகங்கள். அதை பிடிச்சிக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு புத்தாண்டு அப்படிங்கிறனால சந்திராசிரமம் இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். சந்திராசிரமத்தை சந்தோஷமாக நீங்கள் வரவேற்கணும். அதே சமயம் வாகன பயணம்னு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த குழந்தைகள்லாம், அதாவது வாலிபர்கள்லாம் அப்படியே பைக் எடுத்துட்டு சர்றன்னு போகணும், சுற்றணும், வரணும்னு எல்லாம் ஓகே. ஜாக்கிரதையாக இருங்கோ, சரியா? கவனமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் புத பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும், பிடிச்சிக்கணும். தொழில் வியாபாரத்திலையும் கவனமாக இருந்தாலே ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட இனம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமியை மனசார தியானம் பண்ணலன்னா இந்த சந்திராஷ்டம தினத்தில் வர சங்கடங்கள்லாம் உங்களுக்கு குறையும். முயற்சிகள் வெற்றியடையும். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக இருக்கார்.
அதே சமயம் ரொம்ப அற்புதமான நாள், பிரமாதமான நாள், மனசுல சந்தோஷம் இருக்கும். அதுவும் ஆங்கில புத்தாண்டு இல்லையா? இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு புத்தாண்டா பிறக்கிறது. இந்த இனிய ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சில சம்பவங்கள் நடைபெற போகிறது. எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் லாபங்கள் குவியும். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். நண்பர்களின் மூலம் சில உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் வருகையால் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்குவதற்கு திட்டம் தீட்டுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இன்னைக்கு மீனாட்சி அம்மனை மனசார தியானம் பண்ணிட்டு தொழுது அதுக்கப்புறம் உங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல அற்புதமாக சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அவர் பகை ருண ரோகஸ்தானத்தில் தைரியம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஆற்றல் அதிகரிக்கும். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் புத பகவான் சுக்கிர பகவான், 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்கார். உங்க ராசிநாதன் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கார். குருவோட பார்வையும் சூப்பராக இருக்கு. பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல குருவோட பார்வை 5ஆம் பார்வை விழுறதுனால உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கடன் சுமை குறைவதற்குண்டான வருமானம் வந்து சேரும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்வதால் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் சிறப்பாக செய்து முடித்து அருமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். காதுக்கினிய தகவல் வந்து சேரும். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறுவதால் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இன்னைக்கு ராகவேந்திர சுவாமிய ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை இல்லைன்னா 27 தடவை சொல்லிட்டு உங்க வேலைகளெல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.